வேதத்தை எடுத்துக்கொள்ளும். யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யோசுவா 5வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் இந்த பகுதியை தியானிக்க வைத்து இடைவிட ஆரம்பித்தார், பேச ஆரம்பித்தார். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. யோசுவா எரிகோவை பிடிக்க தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்டு ஜனத்தை அழைத்து கொண்டு போகிறான். எரிகோவின் வெளியில் இருந்து அவன் தன் கண்களை ஏறெடுத்து கர்த்தர் சேனாபதியாய் அங்கே வந்து நிற்பதை பார்க்கிறான். நல்ல கவனமா கேளுங்க. ஆமே, இந்த கண்களை ஏறெடுக்கிற அனுபவம் எப்பொழுது நமக்கு காணப்பட வேண்டும். எப்பொழுதும். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து கர்த்தரை கண்டான் என்று ஆதியாகமம் 18வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே பார்க்க முடியும். ஆமென். எப்பொழுது இந்த சந்திப்பு உண்டாகும் என்று தெரியாது. 75வது வயது முதல் ஆபிரகாம் செய்த ஒரே காரியம் என்ன அப்படின்னா, தன் கண்களை ஏறெடுக்கிறவன். தேவனை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்கிறான். கண்களை எப்பொழுதும் தேவ சமூகத்திலே ஜெபத்தில் யார் தரித்திருக்கிறார்களோ அவர்கள் ஒரு நாள் இந்த சந்திப்புக்குள்ளாவார்கள். தேவனோடு உள்ள சந்திப்பு ஒரு தேவ பிள்ளையினுடைய ஏக்கமும், ஒரு தேவ பிள்ளையினுடைய வாஞ்சையும், ஒரு தேவ பிள்ளையினுடைய ஆசையும் இதுவா இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை சந்திக்க வேண்டும். ஆண்டவரே, ஆசையாய் நான் எப்பொழுது உங்க சந்நிதியில வந்து நிற்பேன், நான் எப்பொழுது உம்மை காண்பேன், நான் எப்பொழுது உம்மோடு இடைபடுவேன், எப்பொழுது உம்மோடு பேசுவேன், நான் எப்பொழுது உம்முடைய மார்பிலே சாய்ந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். எப்பொழுதுமே இந்த ஏக்கம் நம் இருதயம் எதற்கு நேராக இருக்கிறதோ அதை நோக்கி தான் நம்முடைய கண்கள் இருக்கும். அவன் கண்களை ஏறெடுத்து கர்த்தர் எதிரே நிற்பதை பார்க்கிறான். ஜெபிக்கிறவர்களுக்கு மட்டும் கிடைக்கிற பாக்கியம் இது. எப்பொழுதாவது ஜெபிக்கிறவர்களுக்கு அல்ல, எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களுக்கு. அதனாலதான் உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. நம்முடைய கண்கள் நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் நோக்கி இருப்பதாக. அது காலையோ மாலையோ ராத்திரியோ எந்த நேரம்னு தெரியாது, ஆனா ஒரு நாள்ல வந்து விசிட் பண்ணுவார். கர்த்தர் தான் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேளை, அந்த தருணம் நம்முடைய வாழ்க்கையே திருப்பி போடுகிற தருணம். ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையை திருப்பி போடுகிற தருணம். அந்த தருணம் தான் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் உறுதிப்படுத்தப்பட்ட தருணம். அந்த தருணம் தான் யோசுவாவே நீ சுதந்திரிக்க போகிறாய் என்பதை அந்த உறுதிப்படுத்துகிற தருணம். கர்த்தர் எதிர நிற்கிறார். நமக்கு தெரியாத தருணம் எப்படி இருக்கும் என்று, எப்பொழுது இருக்கும் என்று கொர்நேலியு என்கிற மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களிலே அதனுடைய 2வது வசனத்தை வாசியுங்கள். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி 3வது வசனத்தை வாசிங்க. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய
தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் அந்த தரிசனத்தை பார்க்கிறான். யார் பிரத்யட்சமாய் அந்த தரிசனம்? என்ன தரிசனம்? கர்த்தருடைய தூதன் வருகிறார், கொர்நேலியுவே என்று அழைக்கிறார். அந்த பிரத்யட்சமான தரிசனம். இதை ஜெபித்த அன்றே பார்க்கவில்லை, ஒரு குறிப்பிட்ட வேளையில அதை பார்க்கிறான். அந்த குறிப்பிட்ட வேளையில் அதை பார்ப்பதற்கு முன்னே அவனுடைய வாழ்க்கையில ஜெபம் என்பது நீங்காத ஒன்றாயிருந்தது. நான் எத்தனை வருடம் தேவனை ஆராதிக்கிறேன் என்பது அல்ல, என் வாழ்க்கையில இப்படி ஒரு சந்திப்பு வேண்டும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? என் வாழ்க்கையில இப்படி இந்த சந்திப்பு சரித்திரத்தை மாற்றும். இந்த சந்திப்பு பாருங்க, கிதியோனை கர்த்தர் சந்தித்தார், பார்த்தீர்களா? அவன் நினைச்சிட்டு இருந்தான் நம்மால இந்த மீதியானியரை மேற்கொள்ள முடியாது என்று. ஆனால் தேவன் வந்து சந்தித்ததும் மீதியானியர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கிதியோனை நம்மால மேற்கொள்ள முடியாது. அவன் புறப்பட்டு போகிறான். 30,000 பேர்ல இருந்து கர்த்தர் 300 ஆக்குறார். கிதியோன் பின்வாங்கவில்லை. ஒரு சந்திப்பு போதுங்க. இருக்கிறது குறைஞ்சா கூட நம்முடைய இருதயம் உறுதியா இருக்கும். அந்த வேர்டை ரிப்பீட் பண்றேன். தேவனோடு உள்ள ஒரு சந்திப்பு போதும். இருக்கிற பணம் குறைஞ்சாலோ, இருக்கிற பலம் குறைஞ்சாலோ, கூட இருக்கிற ஆட்கள் குறைஞ்சாலோ, தேவனோடு இருக்கிற நம்முடைய இந்த சந்திப்பு உறுதியாய் நம்முடைய இருதயத்தை நிறுத்தும். ஒரு சந்திப்பு. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். எரிகோக்கு வெளியில தான் இருக்கிறான். இன்னும் பிடிக்கல, இன்னும் சுதந்திரிக்கல, இன்னும் பெருசா ஒண்ணுமே செய்யல. ஆனா கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். பரலோகத்திலிருந்து நீ நோக்கி பார்க்க மட்டும் என் கண்கள் இடைவிடாமல் சொரிகிறது. கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். கொர்நேலியு அவன் இயேசுவை இன்னும் அறியவில்லை, ஞான ஸ்நானம் பெறவில்லை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனா வாழ்க்கையில ஜெபம் என்பது நீங்காம இருந்துச்சு. அப்படிப்பட்டவனுக்கு கர்த்தர் பிரத்யட்சமாய் தம்மை வெளிப்படுத்துவார் என்றால் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், அவரை அறிந்து அவரோடு உடன்படிக்கை செய்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற அன்பு சகோதரா சகோதரி, ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில வந்து போகிறதா இருக்கக்கூடாது. அது நீங்காததா இருக்கணும். நெருக்கம் வரும்போது தேடுகிற அனுபவம் அல்ல. அதுதான் நேற்று முந்தானத்து ஃப்ரைடே பிரேயர்ல ஆண்டவர் சொல்ல வைத்தாரு, தேவனிடத்தில் தேடுகிறவர்களா அல்ல, தேவனை தேடுகிறவர்களா இருக்கணும். இன்னைக்கு அநேக தேவனிடத்தில் தான் தேடுகிறவர்களா, தேவனிடத்தில் சுகம், பலம், ஆரோக்கியம், இயேசு கிறிஸ்துவை தேடி ஒரு கூட்டம் வராங்க. கடல் கடந்து வராங்க, படகுல ஏறி வராங்க. ஆண்டவர் பார்த்து ஆரம்பத்தில் மனதுருகினார். அதன் பிறகு ஆண்டவர் சொல்ற, இவங்களாம் எதுக்கு வராங்க தெரியுமா? அப்பாவை தேடி வரல, அப்பத்தை தேடி வந்திருக்கிறாங்க. இது அவருக்கு வலிக்குது, இது ஆண்டவருக்கு வலிக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது ஆமென் எனக்காக அல்லப்பா, என்னிடத்தில் உள்ளதுக்காக. தேவனிடத்திலும் தேடணும், தேவனை தேடணும். யோசுவா தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அங்கே கர்த்தர் எப்படி நிற்கிறாரா? 13வது வசனத்தை வாசியுங்கள். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியில் இருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சும்மா வரமாட்டார் நம்ம கிட்ட. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்ம கிட்ட எப்படி வரமாட்டார்? சும்மா வரமாட்டார். அவர் கையில் என்ன இருக்குதான்? உருவின பட்டயம். பட்டயம் இருக்குது, அதை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார்? உருவி. எது கர்த்தருடைய பட்டயம்? கர்த்தருடைய வார்த்தை உள்ள இருக்கிறது. இந்த உரைக்குள்ளே அவருடைய பட்டயம் இருக்கிறது. நம்முடைய கண்கள் அவரை நோக்கி இருக்குமானால் இதிலிருந்து பட்டயத்தை உருவி நமக்கு முன்பாய் நின்று நம்மோடு பேசுகிறவர். உருவின பட்டயம்.
எனக்காக ஒரு பட்டயத்தை அவர் உருவணும். அதுதான் எனக்கான ரேமா. நல்ல கவனமா கேளுங்க. கண்களை ஏறெடுக்கிறவனுக்கு முன்பாக கர்த்தர் வார்த்தையுமாக நிற்பார். எவன் ஒருவன் கண்களை ஏறெடுக்கிறானோ அவனுக்கு முன்பாக. எனவேதான் கிதியோன் சொல்லுகிறான், ஒரு கையில தீவட்டி இன்னொரு கையில எக்காளம். கொண்டு போன பானைய உடைச்சிட்டாங்க. ஒரு கையில தீவட்டி இன்னொரு கையில எக்காளம். இப்பொழுது சத்தமிடுகிறார்கள், கர்த்தரின் பட்டயமே கிதியோனின் பட்டயம். எது கர்த்தரின் பட்டயம்? அவருடைய வார்த்தை. அப்ப இப்ப பட்டயம் எங்க இருக்கு? கிதியோன் இடத்துல. எந்த கையில இருக்கு? ரைட்ல இருக்கா, லெப்ட்ல இருக்கா? மொத்தம் 2 கைகள் தான். ஒரு கையில தீவட்டி இருக்கு, இன்னொரு கையில எக்காளம் இருக்கிறது. அப்படி என்றால் பட்டயம் எங்கே இருக்கிறது? வாயில இருக்கிறது. உருவின பட்டயமாய் கர்த்தர் நிற்கிறார். நின்று என்ன செய்கிறார்னா, யோசுவா கிட்ட பேசுறார். என்னோடு அவர் பிரத்யட்சமாய் பேச விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே, பிரத்யட்சமாய் சபையோடு கர்த்தர் இடைபட விரும்புகிறார். இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தைகளை தியானிக்க வைப்பது நோக்கம் அதுதான். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கவே கூடாது. 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமே. ஐயோ, நேத்து ஜெபிக்கலையே, நான் ஒரு வாரமாச்சே ஜெபித்து, இப்படி இருக்கவே கூடாது. எப்பொழுது நம்முடைய கண்கள் நோக்கணும். காலை எழுந்தது நம்முடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கணும். ஒவ்வொரு காரியத்துக்கும் கண்கள் அவரை நோக்கி இருக்கணும். இரவு தூங்குவதற்கு முன்னே கண்கள் அவரை நோக்கி இருக்க வேண்டும். நம் படுக்கையிலே, நம்முடைய இருதயத்திலே நமக்கு தூக்கம் வரும் வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கணும். இருதயத்திலே பேசிக் கொண்டிருக்கணும். அவருக்கு உகந்தவளாகிய சூனேமியாள் சொல்லுகிறார், நான் படுத்தேன், ஆனால் என் இருதயமோ விழித்திருந்தது. நமக்கு தூக்கம் வர்றது வரைக்கும் நம்முடைய இருதயத்தில் பேசிக் கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் சங்கீதம் 4 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நம்முடைய இருதயம் பேசிட்டே தூங்கிடணும். ஹல்லேலூயா. பேசிட்டே தூங்கினா காலையில் நல்ல சுகமா எழும்ப முடியும். ஆமே. நல்ல இருதயத்தில் பேசிட்டு, யார்கிட்ட பேசிட்டு தூங்குறோம்? போன் ஆன் பண்ணி பக்கத்தில் வச்சுட்டு அப்படி இல்லை, அவர்கிட்ட பேசிட்டு. ராக்காலங்களிலே என் உள்ளிந்திரியங்கள் உணர்த்தணும். தான் தூக்கம் வரல, இல்ல பேசு. உணர்த்துதா? ஆமே. ராக்காலங்கள் என் உள்ளிந்திரியங்கள் உணர்த்து. எவ்வளவு ஆலோசனை தந்து நடத்துறார். கேட்டுட்டே அவர்கிட்ட பேசிட்டே இரு. இதுதான் எப்பொழுதும் ஜெபிக்கிறதுன்னா வேலைக்கு போகாம சாப்பிடாம அப்படியே உட்கார்ந்து இருப்பதல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு எப்பவுமே அந்த கான்டாக்ட்லயே இருந்துட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்கள், நெகேமியா சில நாட்கள் துக்கித்து எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதை குறித்து அழுது கொண்டிருக்கிறான். அதன் பிறகு நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், ராஜா ஃபேவர் செய்யும் போது அவன் இப்படி பார்க்கிறான். அதாவது இந்த எப்பொழுதும் தேவனோடு உறவுல இருக்கிறவன் இப்படி பார்க்கிறானாலே அவருக்கு தெரியும். ஆமே. இப்ப சவுண்ட் ரூம்ல தம்பிங்க இருக்கிறாங்க. எனக்கு இங்க ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நான் இங்கிருந்து பார்த்து இப்படி கை காட்டினோடனே அவங்களுக்கு என்ன செஞ்சிடும் தெரிஞ்சிடும். இப்படி வச்சேன்னா குறைப்பாங்க, கூட்டுவாங்க. இது முதல் நாளே நடக்கல, இது பல நாட்கள் பழக்கமானதுனால இப்படி வச்சேன்னா அதுக்கு ஒரு சிக்னல் இருக்கிறது. ஆமாம். அப்போ இந்த கான்டாக்ட், இந்த பழக்கம் பல நாட்களாக இருக்கிறதுனால இப்படி கண்ணு காட்டினாலே இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் டக்கு டக்கு டக்குன்னு. இப்போ திடீர்னு எவ்வளோ பெரிய சவுண்ட் இன்ஜினியராக இருந்தாலும் திடீர்னு புதுசாக ஒருத்தர் வந்து அங்கே உக்காந்து இருக்கிறாரு அப்படின்னா, நான் இங்கேருந்து என்ன காட்டினாலும் என்ன பாஸ்டர் மோனோ ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு தெரியாது. அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு அவரோடு நம்ம தொடர்புல இருக்கிறோமோ, உறவுல இருக்கிறோமோ, என்னுடைய ஒவ்வொரு அசைவும் தெரியும். என் பிள்ளை இதுதான் கேட்கிறான், என் பிள்ளை இதற்கு தான் பார்க்கிறான். அதே போல
அவருடைய அசைவையும் நம்மால கிரகிக்க முடியும். அவருடைய அசைவையும் கிரகிக்க முடியும். அவர் ஏன் அமைதியா இருக்கிறார்? நம்மால கிரகிக்க முடியும். எப்பொழுதும் இந்த நல்ல அனுபவத்தில் இருக்க வேண்டும். ஒரு தேவ பிள்ளை கண்களை ஏறெடுத்து, இன்னும் எரிகோவை பிடிக்கல, அதற்கு முன்பதாக அவன் கண்களை ஏறெடுத்து ஒரு அற்புதத்தை கண்டுவிட்டான். அந்த அற்புதம் தான் என்ன? யோர்தான், பிரவாகித்து ஓடுகிற யோர்தான் இரண்டாக பிளக்கிறது. ஆமென். இதை சொன்னதுனால ஆமென். ஒரு காரியத்தை கடந்த நாளில் என்னை பலப்படுத்தினதுனால இதையும் சொல்லிவிட்டு நான் அந்த செய்திக்குள்ள போக விரும்புகிறேன். செய்தி முடியுமான்னு தெரியல, ஆனால் நேரத்தில் முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. ஆமென். யோர்தான் பிரவாகித்து ஓடுதான். ஆண்டவருக்கு தெரியாதாங்க இது அறுவடை காலம், இப்போ யோர்தான் பிரவாகித்து ஓடும். ஆண்டவர் எப்போ கொண்டு போயிருக்கலாம்? ஒன்று இதுக்கு முன்னாடி கொண்டு போயிருக்கலாம், இல்லைன்னா இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு போயிருக்கலாம். சில நேரத்தில் தேவன் நம்மை கொண்டு போய், பைபிளில் அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, ஆசாரியர்களுடைய கால் அதிலே பட்ட உடனே பிரவாகித்து ஓடுகிற தண்ணியில கால் வச்சா என்ன ஆகும்? பிரவாகித்து தண்ணி ஸ்பீடா போயிட்டு இருக்குது, அதுல ஒருத்தன் காலை கொண்டு வச்சானா என்ன ஆகும்? அதுக்கப்புறம் ஆளையே காணாது. ஆனா ஆண்டவர் சொல்ல நீ கால் வைக்கணும். சில இடத்துல நம்மளை கால் வைக்க நமக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கு, நம்ம வைக்க மாட்டோம் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் அதை ஃபேஸ் பண்ண வைக்கிறார். நீ இதை கால் வச்சுதான் ஆகணும். ஆண்டவரே, என் கால் தரையிலே நிக்க மாட்டேங்குது ஆண்டவரே. இந்த பிரவாகித்து ஓடுற தண்ணீர்ல எப்படி ஆண்டவர் நிற்கும்? நீ அதுல கால் வைக்கிறதுக்கு முன்னாடி உன் மேல நான் என் உடன்படிக்கை பெட்டியை வைத்திருக்கிறேன். உன் மேல நான் உடன்படிக்கையை வைத்திருக்கிறேன். ரேபா லாபா தானா, உன் மேல நான் உடன்படிக்கையை வைத்திருக்கிறேன். அதன் அர்த்தம் என்ன? உன் கால் அதுல இருக்கட்டும், என் கை உன் மேல இருக்கும். காலை வச்சான், காலை வைக்கணும் சில இடத்துல. ஆமா, பேதுருவை இறங்கி வரணும். ஹல்லேலூயா. முன்னாடி போ, கடல் ரெண்டா பிளக்குது, நீ வாங்க. நாம இருந்தா பின்னாடி தான் ஓடும். நமக்கு முன்னாடி கடல் ரெண்டா பிளந்து நிக்குதுங்க, இப்படி நிக்குது. போவோமா? போவீங்களா? அங்கேயே உட்காந்து போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு 4 பேருக்கு அனுப்பி தயவு செய்து 4 லைக்கு. சில இடத்துல நீ பெய்தாகணும், சில காரியத்தில் நீ காலை வச்சுதான் ஆகணும், சில காரியங்களை ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும். எதற்காக? முன்னோக்கி செல்ல. கர்த்தர் அதற்குள்ளே வைத்திருக்கிற பாதையை நீ காண வேண்டுமானால் அதில் உன் கால் பட்டுதான் ஆகணும். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது உருவின பட்டயமாய் கர்த்தர் யோசுவாவுக்கு முன்பாய் நிற்கிறார். எதற்காக என்றால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, கண்களை ஏறெடுக்கிறவனுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொடுக்கிறார். அந்த வார்த்தை நம்மை சரியான நிலையில் சிந்திக்கவும் செயல்படவும் வைக்கிறது. அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல. யோர்தானை கடந்து வந்தாச்சு, இனி எரிகோவை பிடிக்கணும். எப்படி பிடிக்க முடியும் தெரியல. கர்த்தரை நம்பி முன்னாடி வந்தாச்சு. எரிகோவை பொறுத்த வரைக்கும் எரிகோவின் மதில்ல ரதங்கள் ஓடுமா. ரதங்கள், எத்தனை ரதங்கள் அதுல ஓடினாலும் அந்த மதில்ல ஒரு சின்ன ஷேக்கு கூட உண்டாகாது. நம்ம வீட்டு மொட்டை மாடியில் பிள்ளைங்க துள்ளி குதிச்சாங்கன்னா கீழே இருந்து டம்மு டம்முன்னு கேட்கும் இல்ல? அந்த எரிகோ மதில்ல ரதங்கள், பெரிய பெரிய ரதங்கள் ஓடினா கூட ஒண்ணுமே ஆகாது. அந்த மதில்ல வீடு கட்டி இருந்தாங்களாம். ராகாப் எங்கதான் இருந்தா? எரிகோவின் மதில்ல. இந்த மதில இதுல ஒரு கல்லை கூட இழக்கிறதுக்கான பிளான் யார்கிட்ட இல்ல? யோசுவா கிட்ட கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுதந்திரிக்க போகிறோம், ஆனா நம்ம கையில பிளான் இல்ல. வாக்குத்தத்தம் மட்டும்தான் இருக்குது, பிளான் இல்ல. எனவே வாக்குத்தத்தத்தை வாங்கிறதுக்காக மட்டும் கண்களை ஏறெடுத்து பார்த்து விட்டு வாக்குத்தத்தம் கிடைச்சதும் அதுக்கப்புறம் எந்த கான்டாக்டும் கிடையாது. அதுக்கப்புறம் நாம் போவோமானால்
நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதாய் தான் இருக்குமா? 107வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தை வாசியுங்கள். கிழக்கிலும் மேற்கிலும் 4வது வசனம். அவர்கள் தாபரிக்கும் ஊரை. இந்த அவர்கள் யார் அப்படின்னா கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். இப்போ மீட்கப்பட்டு வந்தாச்சு, இனி வாழ்ந்துடலாம் நினைச்சு பார்த்தாங்க. ஆனா வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தார்களை அன்றி சுதந்திரிக்க முடியவில்லை. இந்த நேரத்தில் அவர்கள் செய்தது என்ன? அடுத்த வசனம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அடுத்த வசனம். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே. ஆமென். ஒரு காரியம் நடந்ததும் இவங்க நினைச்சிட்டாங்க இனி வாழ்ந்துடலாம். முடியாது. பிளான் நம்ம கையில இல்லை. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அதான் ரட்சிக்கப்பட்டாச்சுல, அதான் விடுதலை கிடைச்சிட்டுல, அதான் சுகம் கிடைச்சிட்டுல, அதான் வாக்குத்தத்தம் கிடைச்சிட்டுல. கிடைச்சிட்டு நீ சுதந்திரிக்க வேண்டும் அல்லவா? அதனாலதான் சொல்லுகிறேன், வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது, எப்பொழுது நம்முடைய கண்கள் அவரை நோக்கி இருக்க வேண்டும். எதற்காக? என் வாழ்க்கையில நான் எடுத்து வைக்க வேண்டிய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் என் கண்கள், அதுக்கு முன்னாடி என் கண்கள் அவரை நோக்கி இருக்கணும். கர்த்தர் உருவின பட்டயமாக வார்த்தையுமாக நிற்கிறார். அந்த வார்த்தை என்ன செய்கிறதாம்? எபிரேயர் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆவியையும் ஆத்மாவையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. இந்த வார்த்தை என்ன செய்து தெரியுமா? நமக்குள்ளே போய் நாம போட்டிருக்கிற பிளான தப்புன்னு சொல்லுது. வேற ஒருத்தர் உனக்காக சூப்பர் பிளான போட்டிருக்கிறான்னு சொல்லுது. ஹல்லேலூயா. நம்முடைய நினைவுகள் அல்ல கர்த்தருடைய நினைவுகள். கர்த்தர் மட்டும் யோசுவாவை சந்தித்து பேசலைன்னா இவங்க எல்லாம் எரிகோவை பிடி தருவேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாரும் போய் அந்த காம்பவுண்டை என்ன செஞ்சிருப்பாங்க? இடிச்சிருக்க மாட்டாங்க, தட்டிட்டு இருப்பாங்க. அந்த காம்பவுண்ட் அப்படியெல்லாம் இடிக்க முடியாது. இல்லைன்னா காம்பவுண்டுக்கு வெளியே இவ்வளவு பேர் நிக்கிறத பார்த்துட்டு எரிகோ ராஜா சும்மா இருப்பானா? 7வது நாள் தானங்க விழுந்துச்சு. இவங்க 6 நாளும் சுத்திட்டு இருக்கிறாங்க. இது அவங்களுக்கு தெரியாதா என்ன? எத்தனை காவலாளிகள் விழித்திருப்பார்கள். எல்லாம் என்னடா இது சுத்திட்டு இருக்கிறாங்க, ஏதோ சண்டே ஸ்கூல் டூருக்கு. தேவன் சில நேரத்தில் நம்மை நடத்துகிற பாதை, அதற்கான வேளை வரும் வரைக்கும் சத்துருவுக்கு பரியாசமாய் தான் தெரியும். ஆனால் வேளை வரும்போது தான் தெரியும். ஜீசஸ் தேவன் நடத்துகிற பாதை. ஆமா, இவங்க மட்டும் முதல் நாளே இதெல்லாம் யார் கேட்பா? நம்ம தட்டுவோம். தட்டி இருந்தா அவன் மேல இருந்து தட்டி இருப்பான். கீழே இருந்து மேல இருக்கிறவனை தாக்குறதை விட மேல இருந்து கீழே இருக்கிறவனை தாக்குறது ரொம்ப ஈஸி. ஆமா. அப்ப இனி என்ன செய்ய? அதனாலதான் நாம முன்னெடுப்போம்னா நம்முடைய வாழ்க்கை என்பது அலைந்து தெரிகிற ஒரே வழி. நோக்கி பார். வார்த்தை போய் நம்மை சரியான நிலையில் சிந்திக்கவும் செயல்படவும் செய்கிறது. இப்பொழுது உருவின பட்டயமாய் நிற்கிற கர்த்தரை பார்த்து யோசுவா கேட்கிறார், நல்ல கவனிங்க, நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ? நம்ம எல்லாரும் கேட்கிற கேள்வி இது. இப்படி கேட்க மாட்டோம், ஆனா வேற வேற விதங்கள்ல கேட்போம். ஆண்டவரே, எங்களுக்காக நீங்க நிக்கணும், தப்பு கிடையாது. ஆனா இந்த இடத்துல தான் தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய சபையை குறித்த தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? யோசுவா கேட்டதுல தப்பு கிடையாது. ஆண்டவரே, நீங்க எங்களை சேர்ந்தவரா இல்ல சத்ருவை சேர்ந்தவரா? நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க? நீங்க யாருக்கு ஃபேவரா நிக்க போறீங்க? அதற்கான பதில தான் என்ன தெரியுமா?
அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி, நான் 14வது வசனம். அதற்கு அல்ல அல்ல, நான் ஒன்ன சேர்ந்தவனும் கிடையாது, சத்துருவை சேர்ந்தவனும் கிடையாது. அவர் சொல்லுகிற பதில் என்ன? நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இப்பொழுது வந்திருக்கிறேன். ஆமென். யோசுவாவே, நான் உன்னை சேர்ந்தவன் சொல்ல நான் வரல, நீ உன்னை சார்ந்திருக்காதே அதை சொல்ல வந்திருக்கிறேன். நீங்க எங்களை சேர்ந்தவரோ, நான் உன்னை சேர்ந்தவன் என்று சொல்ல வரல, நீ உன்னை சார்ந்திருக்காதே. உன் வாழ்க்கையில ஜெயத்தை பார்க்கணுமா? உன் வாழ்க்கையில வெற்றியை பார்க்கணுமா? உன் வாழ்க்கையில விடுதலையை பார்க்கணுமா? அடுத்த தலைமுறை ஆண்டவருக்காக எழும்புறதை பார்க்கணுமா? சத்துரு வெட்கப்பட்டு போவதை பார்க்க வேண்டுமா? உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருக்க வேண்டுமா? சபையே, நீ உன்னை சார்ந்திருக்காதே, நீ உன்னை சார்ந்திருக்காதே. ஆமே. நாம் பல நேரத்தில் ஆண்டவரை நம் பக்கம் இழுக்க பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நாம் அவர் பக்கம் நிற்க அவர் விரும்புகிறார். நம்முடைய விருப்பம் என்ன? தேவன் என் பக்கத்துல நிக்கணும். ஆமென். ஆண்டவரே, நீங்க என் பக்கத்துல நிக்கணும். ஆனா தேவனுடைய விருப்பம் என்ன? நாம் அவர் பக்கத்துல நிக்கணும். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் வந்திருக்கிறேன். யோசுவாவே, உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது யார்? உன்னை இதுவரை நடத்தி கொண்டு வந்தது யார்? ஆமா, நீ சுதந்திரிக்க வேண்டுமானால் நீ ஒருபோதும் உன்னை சார்ந்திருக்காதே. எனக்கு மட்டும் பலம் இருந்துருச்சுனா, எனக்கு மட்டும் ஞானம் இருந்திருக்கோனா, எனக்கு மட்டும் இந்த லாங்குவேஜ் இருந்திருக்கோனா, எனக்கு மட்டும் பணம் இருந்திருக்கோனா, எனக்கு மட்டும் ஒரு 4 பேர் சப்போர்ட் பண்ண இருந்திருப்பாங்கன்னா, எனக்கு மட்டும். பல நேரத்தில் நாம் நம்மை சார்ந்திருக்கிறோம். நாம் நம்மை சார்ந்திருக்க மட்டும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை என்ன தெரியுமா? அல்ல, நோ. யோசுவாவே, நீ இதை சுதந்திரிக்கணும்னா, நீ வாழ்க்கை ஃபுல்லா இடிச்சாலுமே இந்த எரிகோவை உன்னால அசைக்க முடியாது. நீ ஒன்ன சார்ந்திருக்காது. இதை தான் தாவீது சொல்லுகிறார், என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டதும் யோசுவா தரை மட்டும் குனிந்து, இப்ப இந்த இடத்துல தான் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். நான் சுதந்திரிக்கணும்னா அவரை என் பக்கம் இழுப்பதை விட நான் அவர் பக்கம் சாய்வதே சிறந்தது. லேவி கோத்திரத்தை கர்த்தர் சுதந்திரமாய் தெரிந்தெடுக்க காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் பட்சத்தில் நிற்கும்படியாய் வந்தார்கள். எதையுமே பார்க்கல, கர்த்தர் பட்சத்தில் நிற்கும்படியாக. ஆமே. நான் பல நேரத்தில் ஆண்டவர், நீங்க என் பக்கத்தில் நில்லுங்க, என் பக்கத்தில் நில்லுங்க. ஆண்டவர் சபை கிட்ட கேட்கிறது என்ன? மணவாட்டி தானுங்க மணவாளன் பக்கத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. வனாந்திரத்திலே இருந்து தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வருகிற மணவாளன் வந்துட்டார்னாலே சபை சாய்ந்திரணும். ஆண்டவரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆண்டவரே, நான் எங்க அப்பாவை போய் அடக்கம் பண்ணிட்டு வரேன். ஆண்டவரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆண்டவரே. இப்படித்தானே அநேகர் காரணம் சொன்னாங்க பைபிள்ல. அப்படி வெயிட் பண்ண வச்சவங்களை ஆண்டவர் விட்டுட்டார். வா என்று அழைத்ததும் புறப்பட்டவர்களை கர்த்தர் கூடவே வைத்திருந்தார். இதுதான் பைபிள் நமக்கு காண்பிக்கிறது. நம்ம காரணங்களை சொல்லி ஆண்டவர், நோ ஆண்டவர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆண்டவரே, கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டவரே. ஆமே. ஒருவனை கர்த்தர் அழைக்கிறார். அழைக்கும் போது, நான் எங்க அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வரேன். ஆண்டவர் சொன்ன, மரித்தவர்கள் அடக்கம் பண்ணிட்டு வரேன்னா உண்மையில அவங்க அப்பா மரித்திருப்பார்னு நினைக்கிறீங்க? மரித்திருப்பார்னு அவன் ஏன் இங்க வந்து நிக்கிறான்? அவன் என்ன சொல்றானா, எங்க அப்பா
வயசா இருக்கிறாங்க, இன்னைக்கா நாளைக்கான்னு தெரியாது, நான் போய் அடக்கம் பண்ணிட்டு, அதாவது செய்ய வேண்டிய கடமையெல்லாம் முடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் காரணத்தை சொல்லுகிறான். யாருக்கு தான் அங்க காரணம் இல்லை? ஆமென். அழைப்புக்கு அர்ப்பணிக்கிறவனே கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன். அழைப்புக்கு அர்ப்பணிக்காத அத்தனை பேரும் கர்த்தரை தங்கள் பக்கத்தில் நிறுத்த பார்க்கிறார்கள். கர்த்தரை தங்கள் பக்கத்தில் நிறுத்த பார்க்கிறார்கள். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். லூக்கா 12வது அதிகாரம் அதனுடைய 13-14 வசனங்களிலே இப்படி ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 12வது அதிகாரம் 13-14 வசனங்கள். ஜனக்கூட்டத்தில் இருந்து ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு. அந்த கேள்வியில என்ன தெரியுது? ஆண்டவரே, எனக்கும் என் சகோதரனுக்கும் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, நீங்க சரியாய் நியாயம் தீருங்கள் என்றெல்லாம் அவன் கேட்கிறது. எனக்காக அவங்கிட்ட நீங்க கட்டளை போடுங்கன்னா என் பக்கத்துல நின்று இதை முடிச்சு வைங்க ஆண்டவரே என்று கேட்கிறான். இப்படி அவன் கேட்டதும் பரவாயில்ல, உன் சகோதரன் கேட்கல, நீ கேட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் போகாம அவனிடத்துல என்ன பதில் சொல்லுகிறார்? அதற்கு அவர், மகனேன்னு கூட கூப்பிடல, மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் செய்வதெல்லாம் சரியா கேட்டா நிச்சயமா கிடையாது. ஆனா எல்லாத்துக்கும் கர்த்தர் பக்கத்தில் நிக்கணும் நினைக்கிறோம் தெரியுமா? அவர் தீமையை பார்க்க மாட்டார், சுத்த கண்ணன். அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டார். என் விஷயத்துல நியாயம் இருந்தால் கர்த்தர் என் பக்கத்தில் நிற்பார், அதில் சந்தேகம் இல்லை. ஆனா இதுல என் பக்கம் நியாயம் இருக்கா, என் சகோதரன் பக்கம் நியாயம் இருக்கா என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் என்னிடத்தில் இல்லை, அது அவரிடத்தில் இருக்கிறது. அதனால நான் என்ன செய்யணும்? எனக்கு வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதா, நான் அவரை என் பக்கம் இழுப்பதை நடக்காதது. நான் அவர் பக்கத்தில் போயிடணும். என் பக்கம் நியாயம் இருந்தா எனக்காக வழக்காடுவார். இல்லை, என் சகோதரன் பக்கம் நியாயம் இருந்தால் என்னை திருத்துவார். ஏன் நிறைய காரியத்துக்கு கர்த்தர் துணை போகவில்லை? ஜெபத்துக்கு ஒரு குறை கிடையாது. நல்ல ஜெபம் பண்றோம், எல்லாம் செய்யறோம், எல்லா ஜெபத்தையும் அட்டெண்ட் பண்றோம். ஆனா இந்த விஷயத்தில் எனக்கு நீதி கிடைக்கல. உண்மையில நம் பக்கம் நியாயம் இருக்கிறதா? நான் கர்த்தரை என் பக்கத்தில் நிறுத்த பார்க்கிறேன், நிக்க மாட்டார். ஆண்டவர் சொல்லுவார், நோ, என் பக்கம் நியாயம் இருந்தால் நிச்சயமா கர்த்தர் என் பக்கத்தில் நிற்பார். என் பக்கத்தில் நியாயம் இல்லைன்னா நிற்க மாட்டார். அதனால நான் என்ன செய்யணும்? அவர் பக்கத்தில் போகணும். அவர் பக்கத்தில் போனா என் பக்கத்தில் நியாயம் இல்லை என்றால் என்னை திருத்துவார். யாக்கோபு திருத்தப்பட்டான், பார்த்தீர்களா? லாபானும் யாக்கோபுக்கு எதிராய் வருகிறான், சகோதரன் ஏசாவும் யாக்கோபுக்கு எதிராய் வருகிறான். லாபான் இடத்தில் போய் பேசுகிறார், அவன் மேல கை வைக்க கூடாது. ஏசா வரும்போது யாக்கோபை தான் திருத்தினார். ஏசா கிட்ட போய் மிரட்டவும் இல்லை, பயமுறுத்தவும் இல்லை, பேசவும் இல்லை. ஆனா திருத்துறார் யாக்கோபை. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவன் செய்த காரியம். ஒரு தேவ பிள்ளைங்க கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க தங்களை விட்டு கொடுக்க வேண்டும். 5வது அதிகாரத்தில் இப்படி ஒரு காரியம் நடக்கிறது. எதற்கு தெரியுமா? 6வது அதிகாரத்தில் சுதந்திரிக்க போகிறார்கள். தேவன் இந்த நாளில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்மோடு பேசி கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? சுதந்திரம் கைப்பக்கத்தில் வந்துவிட்டது. வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும் நேரம் சமீபமாய் வந்துவிட்டது. இன்னைக்கு ஒவ்வொருவரும் ஆமென், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள். எக்ஸாம்பிளுக்கு சொல்லுகிறேன், ஒரு சொத்து பிரச்சனையே இருக்கட்டுங்க. ஆமென், நாம இப்படிதானே கேட்கிறோம். அந்த சகோதரன் தேவன் அறியாதவனாகவே இருக்கட்டும். நாம் என்ன கேட்கிறோம்? ஆண்டவரே, நான் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அதனால எனக்கு தான் நீங்க நீதி செய்யணும். செய்ய மாட்டார். எனக்காக நீங்க வந்து என் சகோதரனுக்கு கட்டளையிடும். அவருக்கு ஆலோசனைக்காரனா இருந்தவன் யார்? அதுல அவன் அந்த நியாயத்தை அவரிடத்துல கொண்டு வாருங்கள், அவரிடத்துல வைங்க.
அவருக்கு தெரியும் எது நியாயம். ஆமென். அதான் ஆண்டவர் சொல்றான், என்னை உனக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிட்டு கொடுக்கிறவனும் வைக்கிறவன் யார்? சிலர் தங்களுக்குன்னு கொஞ்சம் அதிகாரிகளை வச்சிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? தங்களுக்குன்னு அட்வொகேட்டை வச்சிருக்கிறது மாதிரி எல்லாத்துக்கும் வச்சிருப்பாங்க, அவங்களுக்குன்னே வச்சிருப்பாங்க. அவங்க தங்களுடைய அதிகாரங்களை எல்லாம் எதற்கு பயன்படுத்துவாங்கன்னா இவங்களுக்கு. இப்படி நாம ஆண்டவரை பார்க்க தொடங்கிட்டோம். சுதந்திரிக்கணுமா? அவர் பட்சத்தில் வாங்க. இன்னைக்கு கொஞ்சம் சைலண்ட் ஆயிரும், நல்லாவே தெரியும். ஆனாலும் தூதர்கள் ஆமீன் சொல்லுகிறதை கேட்கிறது இல்லாம மீட்கப்பட்ட அழைக்கப்பட்ட யோர்தானை கடந்த ஞானஸ்நானம் எடுத்த சகோதரா சகோதரி, ஆமே, ஓன் காரியத்துக்காக நீ கர்த்தரை இழுக்கலாம் என்று பார்க்காதே. அவர் உருவின பட்டயமாய் நிற்கிறார், இதை மறக்காதே. ஹல்லேலூயா. அவன் பாதத்தில் விழுகிறான். எவன் ஒருவன் கர்த்தர் பட்சத்தில் நிற்க அவர் பாதத்தில் விழுகிறானோ அவனுக்கு தான் தம்முடைய பிளானை ஓபன் பண்றார், வெளிப்படுத்துகிறார். இந்த எரிகோவை எப்படி சுதந்திரிக்கணும்னு இப்போ முதல்ல வாக்குத்தத்தத்தை சொல்றாரு, இப்பொழுது திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும். திட்டத்தை தருகிறார். வாழ்க்கையில வாக்கு சத்தம் இருக்கிறது, திட்டம் இல்லை. ஏன் திட்டம் இல்லைன்னா நம் பக்கத்தில் அவரை இழுக்க பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கும் போதே, ஆண்டவரே சில காரியங்கள் நான் நினைச்சது மாதிரி தான் நடக்கணும்னு பிடிவாதமா இருக்கிறோம். இல்ல, ஆண்டவர் சொல்லுகிற அல்ல அல்ல, யோசுவாவை அப்படி கிடையாது. நீ உன் பக்கத்தில் என்னை நிறுத்த பார்க்காத, என் பக்கத்தில் வந்து நில்லு. 5வது அதிகாரத்தோடு முடியக்கூடாது. 6வது அதிகாரத்தில் நீ சுதந்திரிக்க போகிறாய். சுதந்திரிக்கும் பக்கத்தில் வந்துட்ட. நீ கையற்ற தூரத்தில் ஆண்டவர் சிலரோடு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறதை நாவியில உணர முடிகிறது. இன்னும் பிடிவாதமா என்ன வந்தாலும் இதை நான் விட மாட்டேன், இதை கொடுக்க மாட்டேன். ஆமென். ஆண்டவர்கிட்ட கேட்கிற, நீர் கட்டளையிடும் ஆண்டவரே, கட்டளையிடும் ஆண்டவரே. நியாயம் என்னவென்பதை அவர் அறிவார். அவர்கிட்ட நாம் அதை எடுத்து சொல்ல வேண்டிய, ஆமென், நமக்கு தெரியும், நமக்கே தெரியுங்க இது நமக்குரியதா அல்லையா என்று. நம்ம ஆண்டவர்கிட்ட பிடிவாதமா இருக்கிறோம். ஆண்டவர் எப்படியாவது, நான் அந்த ஃபாஸ்டிங் பிரேயர் எல்லாம் அட்டென்ட் பண்ண ஆண்டவர் என் பக்கத்தில் வந்துடுவார். ஃபாஸ்டிங் பிரேயர் வைக்க வச்சது நாம ஆண்டவர் பக்கத்தில் போறதுக்கு. ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நான் உங்க பக்கத்தில் வருகிறேன் கூப்பிடல, நீங்க வாங்க, நீ வா. ஆமென். அவர் பட்சத்தில் வரணுங்க. என் பக்கம் நியாயம் இருந்தா எனக்காக வழக்காடுவார். இல்ல, நான் யாரோடு போராடி கொண்டிருக்கிறேனோ அவர்கள் பக்கத்தில் நியாயம் இருந்தால் என்னை திருத்துவார். அந்த திருத்தம் தான் இஸ்ரவேல். இல்ல, ஆண்டவர் ஏசாவை தான் உங்களுக்கு பிடிக்காதுல்ல. ஏசாவை வெறுத்தேன் என்றால் ஏசாவை அடியோடு வெறுத்தார், அப்படி அல்ல அதன் அர்த்தம். ஏசா மூத்த மகன், சேஷ்ட புத்திரப்பாக அவனுக்கு. ஆனாலும் நான் ஏசா அப்படி ஆசீர்வதிக்கப்படுவதை விட நான் யாக்கோபை ரொம்ப நேசிக்கிறேன். அது சரியா சொல்லணும்னா ஏசாவை விட யாக்கோபை நான் அதிக நேசிக்கிறேன், ரொம்ப நேசிக்கிறேன். ஏனென்றால் ஏசாவும் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆண்டவர் யாரையுமே வெறுக்க மாட்டாருங்க. அன்பு என்ற வார்த்தையின் அர்த்தமே இயேசுதான். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார், தம்முடையவர்களை அவர் அதிகம் நேசிக்கிறார். ஆமென். ஆனாலும் ஏசாவை வெறுத்தாருன்னு சொல்லிட்டு நீ ஏசாவுடைய அபகரித்தா விட மாட்டார். யாக்கோபு அப்படித்தானே, ஆண்டவரே நீர் என்னோடு இருந்து
நான் போகிற வழியிலெல்லாம் என்னை பாதுகாத்து என் தகப்பன் வீட்டில் என்னை நடத்தி கொண்டு வருவீரானால், திருப்பி கொண்டு வருவீரானால் நீர் எனக்கு தேவனாயிருப்பீர். சூப்பர். இப்ப ஏசா வந்ததும் யாக்கோபு கேட்கிறான், ஆண்டவரே நீங்க வாங்க ஆண்டவரே. ஆண்டு சொன்ன என்னை விடு, என்னை விடுன்ட்டார். என்னை விடு, நான் போறேன். இப்பொழுதுதான் புரிந்து கொண்டான், அவரை இந்த விஷயத்துல என் பக்கத்துல இழுக்கிறத விட நான் அவர் பக்கம் போறது தான் பெஸ்ட். இப்ப விட்டு கொடுக்கிறான். அதுதான் என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. விட்டு கொடுக்கிறான். சில காரியத்துல இன்னும் பிடிவாதமா இருந்து சுதந்திரிக்க கூடாமல் இருக்கிறோம். ஐயோ விட்டு கொடுத்தேன்னா நாளைக்கு எல்லாரும் என்ன நினைப்பாங்க, என் ஃபேமிலியில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க. யார் என்ன சொல்லட்டுங்க, கர்த்தர் நம் பட்சத்தில் இல்லாமல் இருந்திருந்தால், கர்த்தர் நம் பட்சத்தில் இல்லை என்றால் நம்மால ஒன்று சுதந்திரிக்க முடியாதென்றல்ல, நம்மால ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது. ஆமென். அதனாலதான் பைபிள்ல இருக்கிறது, என் வழக்கை நான் உம்மிடத்தில் வெளிப்படுத்தி விட்டேன். நான் வெளிப்படுத்துறேன். இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க பார்த்துக்கோங்க. நாம் அப்படி வெளிப்படுத்த மாட்டோம். ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யுங்க, எனக்கு நியாயம் செய்யுங்க. அதன் அர்த்தம் அவனை தண்டிங்க. ஆமே. ஆண்டவரே சொத்து பிரிக்கிறாங்க, எனக்கு பெஸ்ட் கொடுக்க வைங்கப்பா. இல்ல எனக்கு பெஸ்ட், எனக்கு அந்த வீடு, எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ல இருக்கிற தோட்டத்தை எப்படியாவது கொடுத்துருங்க ஆண்டவரே. ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவர் என்ன உனக்கு பங்கிடுகிறவனாய், ஆண்டவரே வீட்டில் இப்படி ஒரு பிளான் இருக்குது ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு. இதுதான் கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறவன். ஆண்டவர் எப்படியாவது எப்படியாவது, ஆண்டவரே அவங்களுக்கெல்லாம் வேலை இருக்கிறதுனால அவங்க எப்படியாவது பிழைச்சிருவாங்க ஆண்டவரே. நீங்க என்ன பாக்குறீங்களா ஆண்டவரே, அவங்க எல்லாம் வருஷத்துக்கு கிறிஸ்துமஸுக்கு மட்டும்தான் சர்ச்சுக்கு வராங்க ஆண்டவரே. ஆனா நான், எனக்கு தெரியும் கர்த்தர் எப்படி எனக்கு தான் செய்வார். எழுதும் போது ஒண்ணுமே, அவங்களுக்கெல்லாம் தேங்காய் நிறைந்த தென்னை மரம், நமக்கு மொட்டையா இருக்கிற தென்னை மரம். சிலதுக்கு மண்டை காணாது, பார்த்துருக்கீங்களா? என்ன ஆண்டவரே இது? ஆண்டவர் என்ன உனக்கு பங்கிடுகிறவனை யாருப்பா வச்சா? யோசுவா இதை அறிந்ததும் செய்தது என்ன தெரியுமா? விழுந்துட்டான், விழுந்துட்டான். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு எழுச்சியை பார்க்கணுமா? விழுந்துரு பாதத்துல. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் எழும்ப முடியாம இருக்க காரணம் என்ன? அவரை நான் இன்னும் என் பக்கத்தில் தான் இழுக்க பார்க்கிறேன். சபையை என்று எழும்ப போகிறாய், நீ என்று சுதந்திரிக்க போகிறாய். நீ கேட்காத வாக்குத்தத்தமா? யோர்தானை கடந்தும் சுதந்திரிக்க முடியாத காரணம் என்ன? நம் பட்சத்தில் கர்த்தரை இழுக்க பார்க்கிறோம். யோர்தானை கடந்ததுமே புரிந்து கொள், இனி அவர் பக்கம் தான் நிக்கணும். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய், எனக்கு நியாயம் செய்யுங்க, என் பக்கத்தில் இல்லைங்க. நோ, நீர் நீதி உள்ளவர். என் காரியத்தை நான் உம்மிடத்தில் வெளிப்படுத்தி விட்டு உம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்யும். யோர்தானை கடக்கிறதுக்கு முன்னாடி வேற, யோர்தானை கடந்த பிற்பாடு வேற. நான் யோர்தானை கடந்து விட்டேன், இனி நான் அவரை என் பக்கம் அல்ல இழுக்க வேண்டியது, நான் அவர் பக்கம். அதனாலதான் பைபிள் சொல்லுது, அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவர் வந்து முத்தமிடுவார் என்றல்ல, அவரை முத்தம் செய்யுங்க. அவரை போய் கிஸ் பண்ணுங்கிறார். அவரை முத்தமிடுனா தூரத்துல இருந்து இப்படி இல்ல, போ, கிட்ட போ, கிட்ட போ. அந்த கிருபாசன தண்டையில நெருங்கும் பாக்கியத்தை தந்திருக்கிறார். வேற ஆப்ஷனே கிடையாது சபையை உனக்கு, வேற ஆப்ஷனே கிடையாது. நெருங்கு, பக்கத்துல. ஆண்டவர் நான் பக்கத்துல வந்தா அவங்க அதில் எடுத்துருவாங்க, இதை எடுத்துருவாங்க, எதை வேணாலும் எடுக்கட்டும். ஆமென். என்ன போனாலும் உனக்கு இழந்ததை திருப்பி தர அவரால கூடும். வேற ஆப்ஷனே கிடையாது. சபைக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. அர்ப்பணிப்பதே அன்றி வேற ஆப்ஷன் கிடையாது. அர்ப்பணித்த மோசே, ஆமென்,
தீவிரமாய் விழுந்து அவர் பாதத்தில் விழுந்தான் என்று யாத்திராகமம் 34 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் உன் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். சொல்லிவிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் இதுவரை கேட்காத ஒன்று. இதுவரை மோசே கேட்டதெல்லாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கை நினைச்சார், இவங்களோடு பண்ணின உடன்படிக்கை நினைச்சார். எப்பொழுது அவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறானோ மோசே, அவங்க கூட மட்டும் இல்லை நாம் உடன்படிக்கை பண்றது, இதோ நான் உன் கூட ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுகிறேன், நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம். ஆமே. அர்ப்பணிக்கிறவனுக்கு மற்றவனுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? மற்றவங்க எல்லாம், ஆண்டவரே நாங்க சொல்றத நீங்க செய்யணும். நம்முடைய ஜெபமே என்ன? நான் சொல்றத நீங்க செய்யணும். ஆனால் அர்ப்பணித்தவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? 14வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவரே தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். இதுதான் அர்ப்பணிக்கிறவனுடைய அடையாளம். மற்றவங்க, ஆண்டவரே எனக்கு இறைச்சி புசிக்க கொடுங்கப்பா, எனக்கு சாப்பாடு கொடுங்கப்பா, எனக்கு தண்ணீர் கொடுங்கப்பா, எனக்கு அப்படி செய்யுங்கப்பா, இப்படி செய், இது கேட்க கூடாதுன்னு கண்டிப்பா கேட்கணும். ஒரு பிள்ளை தன் தகப்பனிடத்தில் கேட்காமல் வேறு யாரிடத்தில் கேட்பான்? ஆனால் எவன் ஒருவன் அர்ப்பணிக்கிறானோ, அதாவது என் பக்கத்தில் கர்த்தர் நிற்பதை விட அவர் பக்கத்தில் நான் நிற்க விரும்புகிறேன் என்று எவன் ஒருவன் பாதத்தில் விழுகிறான், அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஆண்டவர் அடியேனுக்கு சொல்லுகிறது என்ன? இந்த கேள்வி எப்பொழுது எழும்பிச்சோ இப்பொழுது பேச ஆரம்பிக்கிறார். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழட்டு என்றான். யோசுவா அப்படியே. அர்ப்பணிக்கிறவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்வான். அவர் சொல்லுகிறதை என்னால் செய்ய முடியவில்லை என்றால் நான் என்னை இன்னும் முழுமையாக அர்ப்பணிக்கவில்லை. கர்த்தர் எனக்கு என்னிடத்தில் சொல்லுகிறதை என்னால் செய்ய முடியவில்லை என்றால் நான் என்னை இன்னும் முழுமையாய் அர்ப்பணிக்கவில்லை. அர்ப்பணிக்காமல் அடைய முடியாது. அர்ப்பணிக்காமல் அடைய கேட்கலாம். பாலும் தேனும் ஓடுகிற தேசம், என்ன இன்பமானது. இன்பத்தேன் வந்து பாயுது காதுல. கேட்க நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இன்னைக்கு வாக்குத்தத்த செய்தி, பாப்பா எனக்காகவே ஆண்டவர் அடியானுக்கு சொல்வது என்ன? சாமுவேலே, சாமுவேலே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். சவுலே, சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? நீர் யார் ஆண்டவரே? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? இவன் அர்ப்பணிக்கிறவன். அர்ப்பணிக்கிறவன் ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க என்று சொல்வதை விட நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? கர்த்தர் சொல்லுகிறார், இதை ரிமூவ் பண்ணு, இதை கழட்டு. யோசுவா அப்படியே எந்த கொஸ்டினும் பண்ணாம, நான் எதுக்கு ஆண்டவரே செருப்பு கழட்டணும்? இவ்வளவு நாள் செருப்பு போட்டு தானே யோர்தானே கடந்தேன், அப்பெல்லாம் ஒன்னும் இல்லை, எல்லாம் நல்லா தானே போச்சுது, நான் எதுக்கு கழட்டணும்? அர்ப்பணிக்கிறவன் கேள்வி கேட்க மாட்டான். அர்ப்பணிக்கிறவன் அப்படியே செய்வான். என்னோடு பேசப்படுகிற வார்த்தைகளுக்கு என்னால் அப்படியே செய்ய முடியவில்லை என்றால் நான் என்னை இன்னும் முழுமையாய் அர்ப்பணிக்கவில்லை. நல்ல கவனமா கேளுங்க. இந்த வார்த்தையை ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறார். எல்லா காதுகளும் வாக்குத்தத்தங்களை கேட்டுவிட்டது. அர்ப்பணிக்காமல் அடைய முடியாது.
அர்ப்பணிக்காமல் அடைய முடியாது. தேவ மகிமையை கண்ட எசேக்கியேல் முகங்குப்புற அவர் பாதத்தில் விழுகிறான். அப்படி விழுந்தவனிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து கால் ஊன்றி நெல் என்று. அவருக்கு தெரியாத இவனுக்கு நிற்க முடியாது என்று. ஆனால் வார்த்தை வந்துட்டனாலே பின்னாடி அதை செயல்படுத்துகிற ஆவியானவரும் வருவார் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. வார்த்தை வெளிப்படுகிறது, ஆவி அவன் மேல் இறங்குகிறது, அவன் காலூன்றி நின்றான். இப்பொழுது அவனுக்கு நேராக ஒரு புஸ்தக சுருள் நீட்டப்பட்டது. அதில் என்ன எழுதியிருக்கிறது? புலம்பல்களும் ஐயோவும் தவிப்பும் எழுதியிருக்கிறது என்று எசேக்கியேல் 2வது அதிகாரம் 8வது வசனம். வேகமாய் வாசியுங்கள். வாசிங்க. 2:8. இதோ உன் முகத்தை முகத்துக்கு எதிராக மனுபுத்திரனே, நீ அந்த கலக வீட்டாரை போல கலகக்காரனாயிராமல் நான் உன்னோடு சொல்லுகிறதை கேள். உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்றார். அப்பொழுது இதோ என்னிடத்துக்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். ஒரு கையை நல்ல கவனமா கேளுங்க. அவன் உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. எப்பொழுது தெரியுமா? அர்ப்பணித்த பிறகு. நான் பட்டயத்தை எடுப்பதை காட்டிலும் அவர் எடுத்து தருவது எனக்கு உகந்தது. நான் எடுத்து விசுவாசம் உள்ளவனாய் இருப்பதை காட்டிலும் அவர் எடுத்து தந்த 100% விசுவாசமா இருக்க முடியும். ஆமே. அவர் ஒரு கையை கண்டேன். அந்த கையில் ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்து அதில் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது. புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. என்ன எழுதி இருக்குது? நாம இருந்தா ஆண்டவரே அந்த பேஜை மாத்தி சங்கீதம் 91 எடுத்தீங்கன்னா, ஆமென். அர்ப்பணிக்கிறவனுடைய அடையாளத்தை சொல்லுகிறேன். நிக்க வைக்கிறார். ஒரு கையை கண்டேன். அதுல ஒரு புஸ்தக சுருள் இருந்துச்சு. அதுல என்ன எழுதி இருக்கிறது பார்த்தா, ஐயோ, தவிப்பு, புலம்பல். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் 3:1. பின்பு அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி. நீ இப்ப என்ன பாக்குறியோ இத புசி. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படியே என் வாயை திறந்தேன். எதை புசிக்க? வாக்குத்தத்தங்களா? ஆசீர்வாதங்களா? அப்பா கையில என்ன இருக்குதோ அதை புசிக்க. எசேக்கியேல் அதுல ஐயோன்னு எழுதி இருக்கு, தவிப்பு எழுதி இருக்கிறது, புலம்பல் எழுதி இருக்கிறது. வாயை திறக்காத, அது அப்பா கையில இருக்கிறது. எனக்கு தெரியும் அவர் அப்பத்துக்கு பதில் கல்ல தரமாட்டார், மீனுக்கு பதில் பாம்பை தரமாட்டார், முட்டைக்கு பதில் தேள தரமாட்டார். அவர் கையில் ஐயோ இருந்தாலும் அது ஆசீர்வாதமா மாறும். அவர் கையில துக்கம் இருந்தால் அது சந்தோஷமாய் மாறும். புலம்பல் இருந்தால் அது ஆனந்த களிப்பாய் மாறும். அவன் சொல்லுகிறான், நான் வாயை திறந்தேன். ஹல்லேலூயா. பிதா கொடுத்த பாத்திரத்தை அவர் அப்படியே வாங்குறார். பேதுரு அவருக்கு ஃபேவர் பண்றதா நினைச்சான். பேதுருட்ட சொல்ற, தட்டி மட்டும் போடுறாத, இதை நான் குடிக்கிறது என் அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு. இவன் நாங்க அர்ப்பணிக்கிறவன், இவன் நாங்க அர்ப்பணிக்கிறவன். யோசுவாவே அதுக்குள்ள என்ன எழுதியிருக்கு பார்த்தியா? நான் முதலையே ஃபர்ஸ்டே இந்த ஐயோவையும் தவிப்பையும் புலம்பலையும் பார்த்திருந்தா நான் எடுத்த தீர்மானம் தவறோ என்று நினைத்திருப்பேன். நான் முதல்ல அந்த கையை பார்த்ததுனால எனக்கு தெரியும் இந்த கரம் எனக்கு நன்மையை அன்றி தீமை செய்யாது. நான் வாயை திறந்தேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம பெற்றோர்லாம் பிள்ளைங்க வாயை திறக்கலைன்னாலும் வாயை திறந்து அவர் இப்படி செய்ய மாட்டார். நான் வாயை திறக்காம கடினமா இருந்தா
சங்கீதம் 81 நினைக்கிற, எடுக்க வேண்டாம், அவர்களுடைய இருதய கடினத்துக்கு விட்டு விட்டார். விட்டுட்டு சொல்றார், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தார் நலமாயிருக்கும். ஜீசஸ், ஆண்டவர் இது வேண்டாம் மட்டும் அவர்கிட்ட சொல்லாதீங்க. அவருடைய திட்டம் என்பது பெரியது. அவருடைய திட்டம் என்பது பெரியது. ஒரு நாளை எனது வேண்டாம் மட்டும் சொல்லாதீங்க. வாயை திறக்காம இருக்காதீங்க. இருதயத்தை கடினமா வச்சிட்டு இருக்காதீங்க. உங்களை கால் ஊண்டி நிற்க பண்ணினது அவர் என்பதை மறவாதிருங்கள். இதுவரை நிறுத்தி இருக்கிறது கர்த்தர் என்பதை மறவாதிருங்கள். அவர் கையை பாருங்க, அந்த கையில ஆணியை பாருங்கள், அந்த கையில நம்மை வரைந்திருப்பதை பாருங்கள். இத புசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேலுக்கு புலம்பலும் ஐயோவும் தவிப்பும் எழுதினதை புசிக்க கொடுத்தார். நமக்கோ தம்மையே பெற்று இதை வாங்கி பூசியுங்கள், இதை வாங்கி பூசியுங்கள், இதை வாங்கி பூசியுங்கள். நோ சொல்லிட்டு இருக்கிறோமா? நோ சொல்லிட்டு இருக்கிறோமா? வாயை திறந்து சாத்த ஆஃபர் வைப்பான் நிறைய. அங்க போய் பாத்தியா, இங்க வா, உனக்கு அது தர. துக்கத்தின் பான பாத்திரம் கர்த்தாவென்று கையில் தன்னா, சந்தோஷத்தோடதும் வாங்கி ஹல்லேலூயா பாடிடும். துக்கத்தின் பான பாத்திரம் கர்த்தாவென்று கையில் தன்னால், சந்தோஷத்தோடதும் வாங்கி ஹல்லேலூயா. எனக்கு கேட்கிற அன்பு வாலிப சகோதரா சகோதரி, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தாங்கன்னு மட்டும் ஆண்டவர்கிட்ட தயவு செய்து கேட்டுறாத. ஆண்டவர் உன் பட்சத்தில் நிற்க மாட்டார். மாறாக அவர் கை நீட்டு என்ன கொடுக்கிறாரோ சந்தோஷமா அதை வாங்க, சந்தோஷமா அதை வாங்க. சந்தோஷமா நீங்க தரது போதும்பா. நீ ஒன்றை கையில் எடுத்து இதை எனக்கு தாங்கன்னு கேட்காத. ரெண்டு விதமா இல்ல, பிள்ளைங்களை கடைக்கு கூட்டிட்டு போனா பிள்ளைங்க ஒன்னு எடுத்து வச்சுட்டு இதை எனக்கு வாங்கி கொடுங்கன்னு அடம்பிடிப்பாங்க. ஆனா இன்னொரு டைப் பிள்ளைங்க என்ன, உனக்கு என்னமா வேணும், நீங்க வாங்கித்தாங்க, நீங்க வாங்கித்தாங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். போன வாரம் ஜாஃபியாவை டாய் ஷாப் கூட்டிட்டு போனேன். ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வெளி மினிஸ்ட்ரி எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட்டிகிட்டு போய், அவனுக்கு என்னமா வேணும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, டாடி நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னா, நான் வாங்கி என்ற சொன்னது நான் அவன் ஒன்று வாங்கணும்னு இடத்துல நான் 2 வாங்கி கொடுத்தேன். நீங்கள் பார்த்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லும்போது அது ஒரு சமாதானம் இருதயத்தில். நம்ம எல்லாமே பார்ப்போம், என்ன ரேட்டு பார்ப்போம், எல்லாமே பார்ப்போம். பிள்ளைங்களுக்கு அது பார்க்க தெரியாது. நீங்கள் வாங்கி கொடுங்க, ஒரு சின்ன டாய் தான், ஆனால் அதில் ஒரு சமாதானம். ஆமாம், இல்லை எனக்கு இதுதான் வேணும். ஆமாம், ஆண்டவர்கிட்ட ஒரு நாளும் உன்னை கையில் எடுத்து வச்சுட்டு எனக்கு இது எப்படியாது ஆண்டவர் சொல்லுவார், நோ. யாருப்பா என்ன உனக்கு நியாயாதிபதியாக வச்சா? உன்னை யோர்தானை கடக்க பண்ண இந்த பிரவாகித்து ஓடிச்சு தெரியுமா? உன் மேலே என் உடன்படிக்கையை வச்சு, என் கிருபையை வச்சு, என் வாக்குத்தத்தத்தை வச்சு இதுவரை கொண்டு வந்தது நீ விரும்புகிற வாழ்க்கையை தெரிந்தெடுப்பதற்கு அல்ல. ஆமென், அர்ப்பணிக்கிறான். நேரம் போய்விட்டது. ஆமென். இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்னா, யோசுவாவோடு பேசுகிறார். 6வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. அது சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன், நல்ல வார்த்தைகளை கவனிக்கணும். அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவனும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை, ஒருவனும் உள்ளே வரவும் இல்லை. அதன் அர்த்தம் ஒருத்தனுக்கும் உள்ள போகவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. ஏன்னா எரிகோ எப்படி இருக்கிறது? அடைக்கப்பட்டு. யாருக்கு முன்பாக? இஸ்ரவேல், இஸ்ரவேலுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிறது. நீ அர்ப்பணிச்சிட்டல யோசுவாவே, இனி திறக்கும் பாரு. ஆமா, இனி திறக்கும் பாரு. இதுவரை அடைக்கப்பட்டிருக்கிறது, இனி திறக்க போகிறது.
ஆமென். நீ இதுவரை இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற அடுத்த வார்த்தை கேளுங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி யோசுவா எரிகோவை பார்த்துட்டு இருக்க, ஆண்டவரே ஒருத்தனுக்கு கூட ஒருவனுக்கு கூட உள்ள போக முடியல, உள்ள இருக்கிறவனுக்கும் வெளியே வர முடியல, அது அடைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலே, கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் தேவன். எது எனக்கு முடியாதோ அதை எனக்கு செய்வேன் சொல்றார். எது என்னால சாத்தியமே இல்லையோ அது எனக்கு செய்வேன் சொல்லுகிறவர். எது என்னுடைய முழு பலத்தையும் முழு திராணியும் பயன்படுத்தி எனக்கு முடியாதோ அதை எனக்கு செய்வேன் சொல்றார். அவர் யார் தெரியுமா? வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை நொறுக்கி அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் எடுத்து கொடுக்கிறவர். அவர் தான் யோசுவாவை பார்த்து சொல்றார், என்ன யோசுவா அடைக்கப்பட்டிருக்குன்னு பாக்குறியா? நான் கொடுத்துட்டேன், கொடுப்பேன் இல்ல, அர்ப்பணிக்கிறது வரைக்கும் தருவேன் தருவேன் என்பார். அர்ப்பணித்தது சொல்லுவார், தந்துட்டேன் உனக்கு. அந்த வார்த்தை எப்படி சொல்லுவார் தெரியுமா? ஏசாயா 45வது அதிகாரம் 1 முதல் வாசியுங்கள், நம்ம செபிக்கலாம். ஏசாயா 45:1 முதல். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக்கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்றார். இங்கே கோரேசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுக்கான பொக்கிஷம் உள்ள இருக்கு, ஆனா வெண்கல கதவு இருப்பு தாழ்பாள். கர்த்தர் எப்படி சொன்னார் தெரியுமா? நான் அவனை பார்த்து, ஒன்று கடைசி வாசிங்க, அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து எப்படி சொல்லியிருப்பார்? ஆமென். இப்ப இதுவரை கொண்டு வந்துட்டார், யோசுவாவை இதுவரை கொண்டு வந்துட்டார், நடத்தி கொண்டு வந்து எரிகோவுக்கு முன்னாடி நிறுத்தியாச்சு. நிறுத்தினதும் பார்த்தா அடைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலருக்கு முன்பாக ஒருத்தருக்கும் உள்ள போக முடியல, ஒருத்தருக்கும் வெளியே வர முடியல. ஆண்டவரே, இதுவரை வந்து பார்த்து ஒருத்தங்களை நம்ம மீட் பண்றதுக்கு பல தூரத்துல இருந்து வாரோம், வந்து பார்த்து அவங்க இல்ல வாசல் அடைக்கப்பட்டிருந்தா இருக்கிற துக்கம் இருக்கிறது. இப்ப நான் அர்ப்பணித்தது, நான் உடன்படிக்கை செய்தது, நான் இத்தனை காலங்கள் என் வனாந்திரத்தை சகித்து கொண்டிருந்தது, கடைசியில் இப்படி அடைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது பைபிள் சொல்லுது, அவனை பார்த்து அவன் வலது கையை பிடிச்சிட்டு இப்படிதான் சொல்லுவார், நான் முன்னாடி போறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, அந்த வெண்கல கதவு எப்படி உடையுதுன்னு பார், அந்த இருப்பு தாழ்பால் எப்படி உடையுதுன்னு பார். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்பதை நீ அறியும்படிக்கு. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்பதை நீ அறிய போற. ஆமென், ஹல்லேலூயா. பல நேரத்தில் மேல இருந்து பேசுவாருங்க, ஆனா இப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட சூழ்நிலைக்கு கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டு அவர் இப்படிதான் பேசுவார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஹல்லேலூயா. அவனை பார்த்து, அவன் இப்படியே பார்த்துட்டு, யோசுவாவை பார்த்து, கொடுத்துட்டேன்டா உனக்கு, அதை கொடுத்துட்டேன் ஆண்டவரே, வாசல் அதை நான் பார்த்துக்கிறேன், வாசலை நான் பார்த்துக்கிறேன், வாக்கு தத்தத்தை நீ பார்த்துக்கோ, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். உன்னால உடைக்க முடியாது யோசுவாவே, நான் உடைப்பேன். நீ உடைஞ்சிட்டல என் முன்னாடி,
உங்க முன்னாடி உடைக்கப்படாது இருக்கிற மதில்கள் உடையணுமா, அவருக்கு முன்னாடி உடைஞ்சிருங்க. அவருக்கு முன்னாடி உடைஞ்சிட்டீங்கன்னா எல்லா தகர்க்கப்படாத மதில்கள் தகர்க்கப்படும். ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கிறதுக்கு முன்னாடி கொடுப்பேன் 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 என்றார். அர்ப்பணித்ததுன்னு சொல்லுகிறார், கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன். நீ இஸ்ரவேல், இவ்விதமாய் நீ என்னுடையவனானாய். விட்டு கொடுப்போமா? அப்பா என்னை முழுவதும் முடிந்தால் முழங்காற்படையிட்டு அல்லது எழுந்து நின்று உங்களுக்கு எப்படி வசதியோ. அப்பா என்னை முழுவதும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கைகளை உயர்த்தி அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம், ஆவி ஆத்மா சரீரம் சொல்லுமா? உள்ள முடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ள முடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. ஆமென். கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. ரெண்டு கைகளை உயர்த்தி அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன். அப்பா, உடைய பிள்ளைகளுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகளை நீர் அறிவீர். நீங்க உடைக்காம இது உடையாதப்பா. வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாடுகளை முறித்து, ஆண்டவர் அந்தரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை எடுத்து கொடுக்கிறவரே, எங்களை பார்த்து இன்னைக்கு நீங்க பேசினதுக்காக நன்றி அப்பா. ஆமென் சொல்லுங்க. உள்ள முடல் எல்லாமே, உள்ள முடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. ஏசப்பா, ஏசப்பா உடைஞ்சு நிக்கிறப்பா. கள்ளங்கபடு இல்லாமல், கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. ஆமென் சொல்லும். அர்ப்பணித்தேன் 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 அர்ப்பணித்தேன். ஹல்லேலூயா. ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஆமென் சொல்லுங்க. இருதயத்தில் அப்பா என்னை முழுவதும், அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். கடைசியா கைகளை உயர்த்தி அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன். ஏசப்பா ஏசப்பா. ஆவி ஆத்மா சரீரம், ஆவி ஆத்மா சரீரம். ஆமெனப்பா. ஆவி ஆத்மா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை முழு பலத்தோடு. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என் பக்கம் நிற்பதை காட்டிலும் நான் உன் பக்கம் நிற்பதே எனக்கு உகந்தது, எனக்கு மேன்மை, எனக்கு ஆசீர்வாதம். முழுவதுமாய் விட்டு கொடுக்கிறேன்ப்பா, அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என் முன்னாடி அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை கர்த்தர் அறிவீர். என்னால் அதை அசைக்க கூட முடியாது, ஆனால் உம்மால் அதை உடைக்க முடியும். ஆண்டவரே நம்புறோம்ப்பா,
நீர் சுதந்திரிக்க வைக்க போகிறேன். எஸ் ஃபாதர். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். உங்க அளவற்ற பிரசன்னத்துக்காய் நன்றி. எங்களோடு பிரத்யட்சமாய் பேசின உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை சார்ந்தவர்களா ஆண்டவரே, ஒருபோதும் எங்களுக்குள்ளே நாங்கள் பவுலை சேர்ந்தவர்கள், நாங்கள் அப்பல்லோவை சேர்ந்தவர்கள், நாங்கள் கேபாவை சேர்ந்தவர்கள் என்ற எண்ணம் சிறிதளவும் வராமல் நாங்கள் அனைவரும் உம்மை சார்ந்து நிற்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவர் அடியானுக்கு சொல்வது என்ன என்று யோசுவா கேட்டானே, அப்படி கேட்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க. நீர் சொன்னதை யோசுவா அப்படியே செய்தானே, அப்படிப்பட்ட கிரியைகள் எங்களில் வெளிப்பட கிருபை செய்வீராக. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அப்படியே செய்து உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக என்னென்ன காரியங்களுக்கான வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கர்த்தர் அறிவீரப்பா. ஆண்டவர், நீர் அதை உடைக்க வல்லவர். நீர் அதை திறந்து வைக்க போகிறேன்னு சொல்றீங்கப்பா. ஆண்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு முன்பாக வாசல்களை நான் திறந்து வைக்க போறேன். அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து சொன்னாரு. அப்படி நீங்க இந்த நாளில் எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் சுதந்திரிக்க பண்ணும், சாட்சியாய் நிறுத்தும். மகிமை கனம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.